ஒரு ஜாதகம் டிசைட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் 4:30 பிறந்திருக்காங்கன்னா சத்தியமாக 4:30 பிறந்திருக்கவே மாட்டாங்க. புரியுதா? அவங்க 4:29 பிறந்திருக்கலாம், இல்லை 4:31 பிறந்திருக்கலாம். சார் ஒரு நிமிஷத்தில் ஜாதகம் மாறிடுமான்னா, சில பேர் வந்து புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி போவாங்க. சில பேர் வந்து யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன், தனுசு ராசியில் பிறந்து இந்த வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்கல்ல, செகண்ட் ஹேண்ட் கோல்டு ஜுவல்லரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு அஷ்டமத்தில் குரு வருதுன்னா கவனமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். குருனா ஜீவகாரகன், குருனா மங்களக்காரகன். அப்போ ஆண்களால் தான் பிரச்சனை வரும். அப்போ ஆண்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களே முக லட்சணம் சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு மாற்றம், பொலிவுன்னு சொல்லுவோம். அதாவது 2 விஷயங்கள், மேக்கப் போட்டு பொலிவு சுக்கரன், மேக்கப் போடாமல் அழகாக மாறுறது குரு. இவ்வளோதான் சமாச்சாரம். இயற்கையாகவே நீங்கள் அழகாக மாற போகிறீங்க. தனா பிராப்தம், கையில் நல்லா பணம் காசு வரும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ் ராமன் அவர்கள் இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில புத்தாண்டினுடைய சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். பிரத்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. சார் பொதுவாகவே நீங்கள் கொடுத்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து உங்களை இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய நேயர்களுக்காக மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? 2026 தனுசு ராசி நண்பர்களுக்கு இது வரைக்கும் ஃபுல் குரு பார்வையில் இருக்கீங்க. அதாவது ஃபோக்கஸ் லைட்லாம் உங்கள் மேலே தான் இருக்கு. ஜூனுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் லைட் கிளம்பிடும். ஏன்னா இப்போ நம்ம அட்டென்ஷன் என்ன இருக்கோ அது உங்கள் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயம் நடக்கும். டில் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஜூனுக்குள்ளே உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ, கல்யாணம், குழந்தை பிராப்தம், காதல், ஃபேமிலி லைஃபு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, வெளியூர் போகிறது, செட்டில் ஆகிறது, கடன் வாங்கி க்ளோஸ் பண்ணுறது, அதே மாதிரி செட்டில்மெண்ட் ஆகிறது, பஞ்சாயத்துக்கெல்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் செட்டில் ஆகிறது, வாழ்க்கை துணைக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது, 2ஆம் குழந்தைக்கான பிராப்தம் எல்லாம் ஜூனுக்குள்ளே செட்டில் ஆகிடும். ஜூனுக்கு அப்புறம் அஷ்டமத்துக்கு குரு போவான். அஷ்டமத்துக்கு குரு போகும்போது நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்ளைடு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு விருச்சிக லக்னமோ, கடக லக்னமோ, மகர லக்னமோ, மீன லக்னமோ, கன்னி லக்னத்திலோ இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் பிரச்சனையே கிடையாது. நான் அடுத்த சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே நெகட்டிவ் பலன்கள்லாம் உங்களுக்கு வர்த்திக்காது. ஏன்னா குரு உங்களுக்கு பயங்கர பலமாக போய் மாறப்போகிறான். லக்னம்னா டிசைடிங் ஃபேக்டர். யுவர் ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா லக்னம் தான். தலை விதி என்னன்னு பார்க்கணும்னா லக்னம் தான். ராசிங்கிறது இன் ஜென்ரலுங்க, உடம்பு தான் ராசிங்க. உங்கள் மதருக்கு என்ன நடக்கணும் பார்க்கணும்னா ராசியை பார்க்கலாம். ஓப்பனாக சொன்னால் அதுதான் உண்மை. எல்லாருக்குமே வந்து இப்போது விருச்சிக லக்னத்துக்காரர்களே அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா லக்னம் என்னன்னு பாதி பேர் வந்து தெரியாது. அதனால ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. இப்போ ராசி பலன் பேசணும் அவங்களுக்கு புரியும், ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. நீங்கள் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓ பாசிட்டிவ் வந்து எல்லாருக்கும் சேரும் அப்படின்னு ஒரு ஜென்ரிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதில் பிளட் சுகர் இருக்கிறவனுக்கு ஓ பாசிட்டிவ் செட் ஆகாது, மேட்ச் ஆகாது. இது வந்து ஸ்பெசிஃபிக் பலன். எப்போ தெரியும்? அவனுக்கு பிளட் சுகர் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா தான் உங்கள் லக்னம் மேட்ச். அதுக்கும் மேலே நான் சொல்கிறதுமா, ஒரு ஜாதகம் டிசைட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் 4:30 பிறந்திருக்காங்கன்னா சத்தியமாக 4:30 பிறந்திருக்கவே மாட்டாங்க. புரியுதா? அவங்க 4:29 பிறந்திருக்கலாம், இல்லை 4:31 பிறந்திருக்கலாம். சார் ஒரு நிமிஷத்தில் ஜாதகம் மாறிடுமான்னா 200% ஜாதகம் மாறும். 48 செகண்ட்ஸ் 49 செகண்ட்ஸ்க்கு அப்படி ஒரு மாற்றத்தை கண்கூடாக பார்த்துருக்கேன். ட்வின் பிறந்திருக்காங்கம்மா, ஒன் மினிட் கேப்பில் 2 பேர் ஜாதகம் வேறு, 2 பேர் ஜாதகம் வேறு. இது நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எத்தனை ட்வின்ஸ் கிட்ட போய் கேட்டாலும் ஆமான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கல்யாணம், ஒருத்தருக்கு ஆகாது. ஒருத்தர் யூஎஸ்ல இருப்பான், ஒருத்தர் லோக்கல் உட்காந்துருப்பான். இப்படியே நடந்திருக்கும். எப்படிங்க ஒரு நிமிஷத்துல எப்படி மாறும்? இப்படி தான் மாறும். திஸ் இஸ் எவிடன்ஸ். ட்வின்ஸ் தான் எவிடன்ஸ். ஜாதகம் மாறுங்கிறதுக்கு இதுதான் எவிடன்ஸ். ஒரு நிமிஷம் தள்ளி பிறந்தாலும் பார்க்கதான் ஒரு மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ஜெனடிக்ஸ் ஆர் சேம், அப்பா அம்மா சேம், அதனால ஒரே மாதிரி இருப்பீங்க. ஜாதகம் கம்ப்ளீட்டா மாறும். பார்க்கறதுக்கெல்லாம் கட்டத்தெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னங்க 2 பேரும் ஒரே கட்டம், என்னங்க சொல்றீங்க? அங்க என்னன்னா அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரமாக டிசைடிங் ஃபேக்டர் இங்க இருக்கு. நீங்க இங்க நிக்கிறீங்க, நான் இங்க வரேன், இதுதான் சேஞ்சை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இதுதான் உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். எல்லாருக்குமே ராகு கேது தோஷம் இருக்கும். நிறைய பேர் ராகு கேது தோஷம் கல்யாணம் ஆகாது.
கிடையவே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற மாதிரியே 1.5 வருஷத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் ராகுகேது அங்கே தான் இருக்கும். சனி 2.5 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்கும். குரு 1 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்கும். அஷ்டமத்துல குரு, மகரத்துல குரு, குரு நீச்சம் படு மோசமா இருக்கு கிடையாது. நெவர். குரு நீச்சமா இருக்கிற பல பேருக்கு ரெட்டை குழந்தை இருக்கு, நான் பார்த்துருக்கேன், பர்சனலாக பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா லக்னம் முக்கியங்கிறதுனால சொல்றேன். உங்க ஜாதகத்துடைய பெரிய பெனிஃபிட் என்னன்னா உங்க லக்னம். இது சான்ஸ் இந்த ஏதாவது லக்னங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையா இருக்கும், என்ன ஓட நடக்கும். அஷ்டமத்துக்கு பொதுவாக குரு போக போகிறான். இப்போ ஜூன் மாதம் 2026க்கு அப்புறம் அஷ்டமத்துக்கு போக போகிறான். பசங்களுக்காக அதிக செலவு பண்ணுவீங்க. குருனா மங்களகாரிகன், சுபகாரிகன் பேசிக்கலாம். அதில் கடகம் கனெக்ட் ஆச்சுன்னா 2 விஷயங்கள் சொல்லலாம். வீட்டில் லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக செலவு அதிகமாக நடக்கும். மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லை பிரயாணங்களுக்காக செலவு. சில பேர் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது 3 தடவை ஃபெயில் ஆகி 4வது தடவை பாஸ் ஆவாங்க. அப்போ 3 தடவை அங்கே விரயமாகுதா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு. சில பேர் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி போவாங்க. சில பேர் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், தனுசு ராசியில் பிறந்து இந்த வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்கல்ல, செகண்ட் ஹேண்ட் கோல்டு ஜுவல்லரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதாவது பஞ்சாயத்து பண்ணி லிட்டிகேஷன் டாக்குமெண்ட், லிட்டிகேஷனான இடம், அதை நம்ம பஞ்சாயத்து பண்ணி அதை முடிச்சு கொடுத்து அது நீங்கள் மாற்றிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். எதிர்பாராத விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கும். ஆனால் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் குரு வருதுன்னா கவனமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். குருனா ஜீவகாரகன், குருனா மங்களகாரகன். அப்போ ஆண்களால் தான் பிரச்சனை வரும். அப்போ ஆண்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களே ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட் அந்த அளவுக்கு, அதாவது என்னன்னா ரிலேஷன்ஷிப்பில் கெடாமல் பார்த்துக்கிறது தான் மெயினான விஷயம். ஆனால் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. அஷ்டமத்தில் குரு வரும்போது நமக்கு எதிர்பாராத தனப்பிராப்தங்கள் நிறைய. விரயத்தை பார்க்குதுங்க. விரயத்தை பார்க்கும்போது என்ன நடக்குது? கிரெடிட் கார்டு தோஷம், ஹோம் லோன் தோஷம், இந்த வட்டிக்கு கிழிச்சு ரொம்ப அதிகமான தோஷம், 24 மணி நேரம் ட்ரிப்பு, சர்ஜரி, அப்புறம் கையில் ஒடிகால் அந்த கிட்னி கிளீன் பண்ணுறதுக்கான வேலை, அந்த காஸ்மெட்டாலஜி, அடிக்கடி இந்த மாத்திரை மருந்து ஊசி, பெட்டில் படுக்கிறது, இந்த சமாச்சாரம்லாம் காலி. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஓயப்போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே. அப்போ அதெல்லாம் ஓயப்போது என்ன அர்த்தம்? அப்போ கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ண போகிறீங்க, கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க, சக்கரை வட்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவீங்க. ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குன்னு அடிக்கடி இன்ஜெக்ஷனு சிரஞ்சுன்னு போய் ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா சரியாயிடும். குளுக்கோஸ் பாட்டில் கம்மியாகும். ஸோ பேசிக்கலாக என்ன நடக்குதுன்னா இங்கே அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹெல்த்தில் நடக்குங்கிறது முக்கியம். ஆனால் 2வது என்ன, குடும்பஸ்தானத்தையும் பார்க்குது. பணங்காசுக்கு பிரச்சனை கிடையாது, முகம் லட்சணம் சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு மாற்றம், பொலிவுன்னு சொல்லுவோம். அதாவது 2 விஷயங்கள், மேக்கப் போட்டு பொலிவு சுக்கிரன், மேக்கப் போடாமல் அழகாக மாறுறது குரு. இவ்வளோதான் சமாச்சாரம். இயற்கையாகவே நீங்கள் அழகாக மாற போகிறீங்க. தன பிராப்தம், கையில் நல்லா பணம் காசு வரும். நிறைய மாற்றங்கள் பொதுவாகவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன். மகரத்துக்கு வரக்கூடிய குரு பார்வையும் சரி, மீனத்துக்கு வரக்கூடிய குரு பார்வையும் உங்களுக்கு வீடு கொடுக்கும். புது வீடு வெளியூர்ல வாங்குவீங்க, வெளிநாட்டில் வாங்குவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ் ஆகும், பிராண்ட் நியூ கார். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2 விஷயம் சொல்லியிருந்தேன். சந்திரனை குரு டச் பண்ணும்போது 2 கார் தான் வாங்குவீங்க. ஒன்று கியா கார்னிவல், இல்லைன்னா ஃபார்ச்சுனர். இப்படி தான் செட் ஆகும். நான் சொல்ல அந்த ரேஞ்சு. அதுக்கு கீழே போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் அந்த ஜாதகத்தை வச்சு அது மாறும். செம்மையான டைம் ஓடிட்டு இருக்குங்க. இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணாலும் சக்சஸ் ஆகும். கமர்ஷியலாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஹெல்த் பார்த்துக்கணும். அஷ்டமத்தில் குரு வரும்போது செஸ்ட்ல பிளாக் வரும், கொலஸ்ட்ராலில் பிளாக்ஸ் வரும், அதே மாதிரி லங்ஸில் சில பிரச்சனைகள் வரும். மெயினாக மாணவிகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூஷன் போட்டால் தான் தேரும். அஷ்டமத்தில் குரு போச்சுன்னா தலைக்கு ஏறாது. அங்கே போய் மிஸ்ஸு சொல்லிட்டு இருப்பாங்க, மிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இன்னமும் என்னடா நடக்குது, டே நான் என்ன சொல்கிறேன் நீ என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி அந்த கோச்சிங் சென்டர்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவு. அதனால தான் சொன்னேன், குழந்தைகளுக்காக சில எக்ஸ்ட்ராவான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அதே மாதிரி சில இடங்களில் தேவைக்கு அதிகமாக பணம் கொடுத்து கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில இடங்களில் பொண்ணு வீட்டில் சுத்தமாக கஷ்டம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் மாங்கல்யமே நீங்கள் தான் வாங்கி கொடுத்து பண்ணுற மாதிரி வரும். அது பெரிய புண்ணியம். தயவுசெய்து பண்ணுங்க. அதாவது நான் ஓப்பனாக சொல்கிறது, சுக்கிரனுங்கிறது நமக்கு லாபம் தான், நட்டம் கிடையாது. சுக்கிரன்னா பெண், புரியுதா? உங்கள் வரக்கூடிய ஒய்ஃப்னால உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும், நஷ்டம் ஏற்படாது. பிராப்தத்தின் பிரகாரம் சொல்கிறேன். பட் ஒரிஜினலாக உங்கள் ஜாதகத்தில் என்ன கேரி பண்ணுறீங்களோ அதுதான். இஃப் யூ ஆர் கேரிங் எ பேட் ஜெனட்டிக்ஸ் ஆர் பேட் கர்மா, பொண்ணு வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனை கொடுக்கும். உங்களுக்கு சுக்கிரன் பாதிக்குதுன்னா பொண்ணுடைய ஆட்டிடியூடே வேறையாக இருக்கும். ஆனால் சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏழ்மையான குடும்பம், பட் நல்ல ஃபேமிலி அப்படின்னா தயவு செய்து நீங்கள் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. நீங்கள் சத்தியமாக நல்லா இருப்பீங்க. முடிஞ்சால் அவங்க அம்மா அப்பாவையும் சேர்த்து பார்த்துங்க. அவ்வளோதான். எல்லா விஷயம் நடக்கும். நான் சிம்பிள் சொல்யூஷன். தனுஷை பொறுத்த வரைக்கும் கோதானம் செய்வது. கோதானம்னு என்ன அர்த்தம்? பசுமாடு, ஒரு குட்டி கண்டுக்குட்டி,
ஒரு வருஷத்துக்கான தீனி. இதை வாங்கி மடத்துக்கிற நீங்க கொடுக்குறது, அதாவது நான் காவேரி நதி தீரத்தில் இருக்கக்கூடிய மடங்கள் கொடுக்கும்போது பெரிய சுவாமி வியாசராஜ மடத்துக்கு கொடுக்கலாம், ராகவேந்திர சுவாமி மடத்துக்கு கொடுக்கலாம், காஞ்சி மகாபீருடைய மடம் இருக்கு அங்க கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ண பண்ண நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். சூப்பரா இருப்பீங்க, தைரியமா இருங்க. தனுசு ராசி நண்பர்கள் மிக முக்கியமா அருணா கயிறு கட்டணும். வெள்ளி அருணா கயிறு வாங்கி இடுப்புல கட்டினீங்கன்னா இந்த தோஷம் கழியும். அதுல முடிஞ்சா ஒரு 1/2 கிராம் தங்கம் ஒரு சின்ன ஒரு தாயத்துல போட்டு கட்டிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். இல்லைன்னா சிறுகுடல், பிறகுடல், ஹிரண்யா இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல இஷ்யூஸ் கொடுக்கும், பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது, தைரியமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல கவனமாக போகணும், அவ்வளவுதான். 2026 சூப்பரா இருப்பீங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் 2026 வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். வணக்கம்மா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி. வணக்கம்.